திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக டி ராஜேந்தர் இந்த படத்தின் கதையை சொன்னாராம். அவர் நடிக்க மறுத்ததால் தானே கதாநாயகனாக நடித்து வெளியிட்டாராம். அது என்ன படம் என்று பார்ப்போம். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்னு தான் அந்த காலத்தில் படத்துக்கு கடைசியாக டைரக்டர் பேரை போடும்போது போடுவாங்க. அந்த வகையில் ஒருபடி மேலே போய் படத்தோட தயாரிப்பாளராகவும் இசையமைப்பாளராகவும் பாடகர், பாடலாசிரியர், நடிகர் என பிற துறைகளிலும் கால் பதித்து சினிமாவில் கோலோச்சியவர் டி ராஜேந்தர். அதுவும் ரஜினி, கமல்னு இரு பெரும் ஜாம்பவான்கள் உச்சத்தில் இருந்தபோதே அவர்களுக்கு நிகராக படம் எடுத்து மாஸ் காட்டியவர். அந்த வகையில் இவரது படங்கள் எல்லாமே நவரசம்தான். அதனால் தானோ என்னவோ 9 எழுத்துக்களில் இவரது படத்தின் பெயர் வைப்பார். 1980 வெளியான இவரது ஒரு தலை ராகம் படம் தமிழ் சினிமா உலகையே புரட்டி போட்டது. அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்தவர் உஷா. அவரையே காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவர் மீது கொண்ட காதலை வெளிப்படுத்தும் வகையில் அவர் பெயரிலேயே படத்தின் டைட்டிலை வைத்தார். 1983 வெளியான அந்த படம்தான் உயிருள்ளவரை உஷா. படம் முழுக்க முழுக்க ஹீரோவாக நடித்து பட்டையை கிளப்பினார். அடுக்குமொழி வசனத்திற்கு பல ரசிகர்கள் அடிமையாகி போய் இருந்தனர். அந்த அளவு இவரது பேச்சாற்றல் ரசிகர்களை கட்டி போட்டது. அந்த ஒரு ஈர்ப்பு அவரிடம் இன்று வரை உள்ளது என்றே சொல்லலாம். ஹீரோ என்றாலே டிப்டாப்பாகவும் பார்க்க அழகாகவும் இருக்க வேண்டும் இலக்கணத்தை உடைய தெரிந்தார். தாடியுடன் தான் படத்தில் வருவார். படத்தில் இவர் போடும் பிரம்மாண்ட செட்டுகள் எல்லாமே நம்மை ஆச்சரியப்பட வைக்கும். உயிருள்ளவரை உஷா படத்தில் ரஜினியை வைத்து எடுக்கலாம் என நினைத்தார். ஆனால் ரஜினி ஏனோ மறுத்துவிட்டார். அதனால் தனது காதலியின் நினைவாக வைத்த அந்த படத்திற்கு நாமே நடிப்போம் என்று முடிவுக்கு வந்து நடித்துள்ளார். படத்துக்கு வழக்கம் போல அனைத்து அம்சங்களும் அவர்தான். படத்தில் KJ யேசுதாஸின் காந்த குரலில் வைகைக்கரை காட்சிய நில்லு என்ற பாடல் இடம்பெற்றுள்ளது. இப்போது கேட்டாலும் நம்மை அசர வைத்துவிடும். 80களில் வெளியான இது ஒரு கல்ட் கிளாசிக் காதல் படம். இப்போது படம் வெளியாகி 44 ஆண்டுகள் ஆகிறது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.